ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொஞ்ச நாளாகவே சில எபிசோட்ஸ்லாம் போர் அடிக்கிற மாதிரி போயிருந்தாலுமே இந்த எபிசோட் கொஞ்சம் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 23. கார்ஃபீல்டுக்கு எல்சாக்கும் ஃபைட் சும்மா வேற லெவலில் நடக்குது. எல்சா கார்ஃபீல்டை வெட்டுறா. அதே நேரத்தில் கார்ஃபீல்டு எல்சாவோட கண்ணை கொத்தி எடுத்துருதான். ஆனால் அவளுக்கு எதுவுமே ஆகலை. நீ என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நீ எவ்வளோதான் என்ன அடித்தாலும் எனக்கு உடனே அது ஹீலிங் ஆயிரும், நீ ஆனால் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி எல்சா சொல்லவும், எத்தனை தடவை நீ ஹீலிங் ஆனாலும் சரி உன்னைய நான் கொல்லுவேன் அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்கிறான். நீ ஏன் கூடவே சண்டை போட்டுட்டு இருக்க, இங்கே மாபீஸ்ட் இருக்கு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்சா கேட்கவும், அதை என் பாஸ் பார்த்துக்கிடுவாரு, அவரை நீ என்ன நினச்சா அப்படின்னு கார்ஃபீல்டு கேட்குறான். ஆனால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில, எல்லாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ பெட்ரா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுபாரு, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளானை போடுறான். இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கான். அந்த மாபீஸ்ட்டை அவன் இருக்கிற சைடு வர வைக்கிறான். அவன் பிளான் பண்ணபடியே அந்த மாபீஸ்ட்டும் அந்த ரூம்குள்ளே வந்துடுது. உடனே அவன் என்னோட மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேண்டிலை தள்ளி விட்டுட்டு டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா எதுவுமே ஆகலை, என்ன வெடிக்கலை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும், இதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோவும் பெட்ராவும் எண்ணெயை தூக்கி போட்டு அதை கொளுத்தி விட்டுருந்தாங்க. உடனே நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடுதான். இப்போ அந்த மாபீஸ்ட் அப்படியே வெளியே போய் விழுந்துருது. நல்ல வேலைடா ஆர்த்தோ, காப்பாத்திட்ட. ஆமாம் என்ன இந்த இடமே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். டே ஆர்த்தோ, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டியேடா, சரி ஓகே இப்போ நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இந்த ரெமனி கொண்டு போ, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பியேட்ரஸை காப்பாற்றுறதுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் அவளை வெளியே கூட்டிகிட்டு வருவேன், அதுக்கப்புறம் நீ தான் அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்கிறா. ராஸ்வெல் ரூமில் இருக்கிற அந்த சீக்ரெட் வழியாக வெளியே போயிருங்க, நான் எப்படியாச்சும் பியேட்ரஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். எமிலியா இப்போ அவளோட தேர்ட் ட்ரையல்ஸில் இருக்கா. டிசாஸ்ட்ரஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ அவள் ஒரு இடத்துல நிற்கா. அந்த இடமே மொத்தமாக பிளாங்காக இருக்குது. அப்போ அவள் கண்ணுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா, நீ என்னை ஏமாத்திட்ட சுபாரு, எதுக்காக இப்படி பண்ண, நான் உனக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் எனக்காக எதுக்காக உயிரை கொடுத்த அப்படின்னு எமிலியா அந்த மேன்ஷனில் நின்று வருத்தப்பட்டு இருக்கா. ஏன்னா சுபாரு அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறான். இதுதான் உண்மையிலே ஃபியூச்சரா அப்படின்னு சொல்லி எமிலியா யோசிக்கிறா. இவ பார்த்தா அவளுக்கு திடீர்னு நிறைய வாய்ஸ் கேட்குது. நிறைய வாய்ஸ்ல எல்லாமே சுபாரு இறந்து போயிருக்கான், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாகவே நடந்துட்டு இருக்கு. அப்படியே எமிலியா ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. சுபாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கப்போ, அப்போ பார்த்தா திடீர்னு அந்த வாய்ஸ் எல்லாம் நின்றுட்டு ரெம்மோட வாய்ஸ் அந்த இடத்துல கேட்குது. எமிலியா, ப்ரேயர் அப்படிங்கிறதே நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கவும், சுபாருவோ தெரியுதான். இப்போ அவள் அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. என்ன எக்கட்னாவை காணும், எக்கட்னா அப்படின்னு சொல்லி எமிலியா தேடுறா. அப்போ பார்த்தா டக்குன்னு ஒரு பொண்ணு எமிலியாவோட தலையில் கை வச்சுட்டு திரும்பாத அப்படின்னு சொல்கிறா. யார் நீங்கள் அப்படின்னு கேட்கவும், நான் பயங்கரமான ஒரு விச்சு, என்னை பார்த்தா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. எக்கட்னாவங்கன்னு எமிலியா கேட்குவோம். அவள் ரொம்பவும் வருத்தமாக இருக்கா அப்படின்னு அவள் சொன்னோடனே, ஆமாம் போன தடவை அவள் என்னால் ஏதோ வருத்தமாக இருந்தா, ஆமாம் நான் பார்த்த ஃப்யூச்சர்லாம் உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எக்கட்னா எப்போவுமே மற்றவங்கள கஷ்டப்படுத்தலான்னு தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விச்சா ஃப்ரத் சொன்ன உடனேயுமே எமிலியா வந்துட்டு ஸ்மைல் பண்ணுதா. ஆமாம் எதுக்காக ஸ்மைல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், நான் பார்த்த ஃப்யூச்சர் எதுவுமே உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை, அப்படியே ஒரு வேலை நடந்தாலும் அதை கண்டிப்பாக நான் தடுப்பேன், ஏன்னா நான் தனியால் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நீ உங்கள் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு அவள் சொன்னோடனே, எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எமிலியா கேட்குறா. தெரியும், ஆனால் அதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு அவள் சொல்லியிருந்தா. என்ன எமிலியா டக்குன்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க, அதுதான் ஃபார்ச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. உடனே விச்சா ஃப்ரத் அழுற மாதிரி பேசுவோம். என்னாச்சு அழுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா திரும்பவும், நீ என்னை பார்க்காதான்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் சென்டிமெண்டல் ஆகுறா. உன்னோட ட்ரையல்ஸ் முடிஞ்சுது, அந்த டோர் வழியாக நீ வெளியே போனேன்னா அந்த பேரியரை நீ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவோ, எக்கட்னாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது நம்ம டீ பார்ட்டி குடிக்கலாம், அதுவும் எல்லா விச்சஸும் சேர்ந்து அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பாக நான் உனக்காக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த விச்சா ஃப்ரத் சொல்கிறா. இப்போ நம்ம எமிலியா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா, ட்ரையல்ஸ்லேயும் பாஸ் பண்ணுறா. பார்த்தா ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறா. அங்கே எக்கட்னாவோட டெட் பாடி இருக்குது. ஆனால் நம்ம எமிலியாவுக்கு எக்கட்னா யார் அப்படிங்கிறதே தெரில, ஏன்னா அவள் டோட்டலாக அவளை பற்றி மறந்து போயிட்டா. ஓ இதுதான் அந்த பேரியருக்கு பவர் கொடுக்குற அந்த ஸ்பெல்லா அப்படின்னு சொல்லி எமிலியா பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கை வந்து திடீர்னு க்ளோவாக ஆரம்பிக்குது. என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையால் அந்த ஸ்பெல் அவ்வளோத்தையும் உடைக்கிறா. இப்போ அந்த பேரியர் டோட்டலாக அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு வழியாக இப்போ அந்த சாங்சுரியில் இருக்கிற பேரியரை பிரேக் பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாரும் எனக்காக வெளியே வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சீக்கிரமாக வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே பனியாக இருக்குது. எங்கள் மேன்ஷனில் கார்ஃபீல்டுக்கும் எல்சாக்கும் ஃபைட் சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நான் சொல்லலை என்னோட பாஸ் இந்த மாபீஸ்ட்டை பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு கார்ஃபீல்டு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா மெயிலிங்கிற அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. நீ சீக்கிரமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்சா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா.
ஃபெட்ரிகா நீ என்ன இங்கே வந்துட்ட அப்படிங்கவும் உன் பாஸ் கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒன்றை கவனிக்க வேண்டிய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் டென்ஷன் ஆகவும் அந்த சின்ன பொண்ணு கை தட்டவும் அங்கே இருக்கிற மொத்த மாபீஸ்ட்டும் அவளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சுற்றி அவங்கள சுற்றி மாபீஸ்ட் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம 2 பேரும் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லவும் இப்போ எல்சாவும் கார்ஃபீல்டும் மட்டும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. கவலைப்படாத சிஸ்டர், இவளை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லிட்டு எல்சா கூட சண்டை போடுறதுக்காக போகிறான். இப்போ எல்சாக்கும் கார்ஃபீல்டுக்கும் 1-on-1 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு கார்ஃபீல்டை அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு ஃபெட்ரிகா போயிட்டு தடுக்கிறா. என்னதான் அவள் கார்ஃபீல்டை அட்டாக் பண்ணாலுமே கார்ஃபீல்டு ஒன்றும் சும்மா இல்லை, எல்சாவோட மூஞ்சியை பாதியாக கிழிச்சிருந்தான். இதை பார்த்து டென்ஷனான அந்த சின்ன பொண்ணு ஒரு பெரிய மாபீஸ்ட்டை வச்சு கார்ஃபீல்டை அட்டாக் பண்ணுறா. உடனே கார்ஃபீல்டு அவனோட அனிமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறி அவனோட ஃபுல் பவரில் அந்த பீஸ்டோட தலையை அப்படி துண்டா திருகி அதை கொன்றுதான். நான் உன்னை வெறுக்கிறேன், நீ என்னோட பெட்டை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. எல்சாவோட ஃபேஸ் பாதியாக பிஞ்சு போயிருந்தாலுமே ரொம்பவும் குயிக்காக ஹீலிங் ஆகி வந்துடுதா. நீ எத்தனை தடவை ஹீலிங் ஆகி வந்தாலும் உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன் வேம்பயர் அப்படின்னு அவன் சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவள் கேட்குறா. நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், முந்தி காலத்தில் ஒரு விச் வேம்பயராக இருந்திருக்கா, ஆனால் இப்போ அவள் இறந்து போயிட்டா. ஸோ கண்டிப்பாக ஒன்றையும் என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்கிறான். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லை, ஸோ நான் திருடி தான் பொழைச்சிட்டு இருந்தேன். திருடும் போது ஒரு கடையில் மாட்டிக்கிட்டேன், அதை எதுக்காக ஏன்ட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் கத்துறான். நான் திருடின அந்த கடையோட ஓனர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பார்த்தான், ஆனால் ஒரு பாட்டில் கிடந்துச்சு, அதை வச்சு நான் அவனை கொண்டுட்டேன். அந்த ரத்தம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு தான் என்னோட ரத்தத்தை பார்க்குறேன், அதுக்கு காரணம் நீ தான், ஒன்று எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்சா சொல்லவும் என் மனசில் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு கார்ஃபீல்ட் சொல்லவும் நான் உன் ஹார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா இப்போ கார்ஃபீல்டை அட்டாக் பண்ணுறதுக்காக வாரா. அப்போ கார்ஃபீல்டை எல்சா குத்த போகவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த மீலிங்கிற பொண்ணு வந்துட்டு கத்துதா. உடனே இவ டிஸ்ட்ராக்ட் ஆயிடுதா. அவன் மேலே ஒரு தூண் விழ போகவும் ஃபெட்ரிகா போயிட்டு அவளை காப்பாத்திடுதா. இந்த கேப்ல கார்ஃபீல்டு எல்சாவோட கழுத்தை கடிச்சு கொதறான். அவளும் பதிலுக்கு கடிக்கிறா. கார்ஃபீல்டு அவளோட கழுத்தை நல்லா கடிச்சு இழுத்துருதான். அவளோட ரத்தத்தை பார்த்து அவளே சிரிச்சிட்டு இருக்கா. கார்ஃபீல்டு அந்த இறந்து போன அந்த பெரிய பீஸ்ட்டை தூக்கி அவ மேலே போடுறதுக்காக நிற்கிறான். அப்போ அவன் தூக்கி போடும்போது அவளுக்கு அவளோட ரத்தத்தையே பார்க்கும்போது அவளோட அந்த சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இப்போ எல்சா இறந்து போயிருதா. இப்போதைக்கு இறந்து போன மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அவள் இறந்து போனாலா இல்லையாங்கிறது தெரில. இங்கே நம்ம ராஸ்வெல்க்கும் ரேம்க்கும் வேறு லெவலில் ஃபைட் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். எமிலியா வெளியே வரும்போது ஸ்னோவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஸ்னோ இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நல்ல வேலை உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா நீங்கள் அந்த கிறிஸ்டலை உடச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும் அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த ஸ்னோ மேஜிக்கை போட்டுட்டீங்க தானே அப்படின்னு கேட்கவும் ஆமான்னு ராஸ்வெல் சொல்கிறான். எப்போ போட்டா அப்படின்னு சொல்லி பங்க் கேட்கவும் நான் எமிலியாவை சாங்சுரியில் மீட் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான். இதுக்கு மேலே உங்களால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்க் அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறான். உங்களால் என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது, என்னோட பிடிச்சவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ராஸ்வெல் சொல்லவும் நீ செய்கிற விஷயத்துக்காக பேட்ரஸ் தான் ரொம்பவும் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பங்க் சொல்லவும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ராம் அவனை அட்டாக் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே ராஸ்வெல் டக்குன்னு அவளை அடிச்சு போட்டுதான். உன்னோட வேகெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது போதுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பங்க் அவனை ஐஸ் கட்டிக்குள்ளே உரைய வச்சிருந்தான். ஆனால் அவன் அசால்ட்டாக வெளியே வந்துட்டு என்ன ராம் உன்னால் முடியலையா, என்னை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்லவும் உங்களுக்கு தான் இன்னும் எதுவுமே புரிய மாட்டேங்கி, உங்களை நான் கொன்னுட்டா எனக்கு பிடிச்சதுக்காக நான் போராடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், ஏன்னா எனக்கு பிடிச்சதே நீங்கள் தான், ஐ லவ் யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறா. ராஸ்வெல் ஷாக் ஆகிட்டு இல்லை நீ போய் சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன், ஏன்னா உன்னோட ஃபேமிலி உன்னோட வில்லேஜ் எல்லாத்தையும் நான் அழிச்சிருக்கேன், நீ என்னை பழி வாங்கணும்னு தானே துடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ராம் சொல்கிறா. அப்போ உன்னோட ஃபேமிலியில் இறந்து போனவங்களுக்காக நீ என்னை பழி வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்கவும் இறந்து போனவங்களை பற்றி யோசிக்கிறத விட இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் என்னோட எமிலியா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பங்க் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ரிஃப்ளெக்ஷனில் ராஸ்வெல் குழம்பி போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா பங்க் அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுதான். சாரிப்பா ஒரிஜினல் ஃபார்ம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், நான் இப்படி க்யூட்டாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்க் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. ராஸ்வெல் பார்த்துட்டு இருந்தா பின்னாடி இருக்கிற ஐஸ்குள்ளேருந்து உடஞ்சி ரேம் வழியை வந்து அவன் ஹார்ட்டை பிடிக்கிற மாதிரி போகிறா. பார்த்தா அவன் ஹார்ட்டுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ தான் பார்த்தா ரேம்க்கு அடிபட்டிருக்கு. ஆக்சுவலி அவள் எடுக்க வந்தது ராஸ்வெலோட அந்த டோம் ஆஃப் விஸ்டமை தான். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கதறிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். அவள் அந்த புக்கை தூக்கி அசால்ட்டாக நெருப்புக்குள்ளே போட்டுருதா. எல்லாமே இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரேம் சந்தோஷப்படவும் ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவளை அட்டாக் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் நான் எதிர்பார்க்காத லெவலுக்கு வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.